சத்தியம் தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ரபியா ரூபன். அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே நடக்கிறது என்ன என்பது குறித்து தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போறோம். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு 8 ஆண்டுகள் மௌனமாகவே இருந்த செங்கோட்டையன் பிப்ரவரி 9 தான் தன்னோட மௌனத்தை கலைச்சாரு. கோவை மாவட்டம் அன்னூர்ல அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றியதற்காக முன்னாள் முதலமைச்சரும் தற்போதைய எதிர்க்கட்சி தலைவருமாய் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் விவசாயிகள் சார்பில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவில் அதிமுக முக்கிய நிர்வாகிகள், தொண்டர்கள், விவசாய பெருமக்கள் என திரளானோர் பங்கேற்றிருந்தாங்க. அதிமுகவோட மூத்த தலைவர்களில் ஒருவராய் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் மட்டும் புறக்கணிச்சிருந்தாரு. இது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தினது. ஆனா இது தொடர்பா செங்கோட்டையன் ஒரு விளக்கமும் அளிச்சிருந்தாரு. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நிறைவேறுவதற்கு முக்கிய காரணமா இருந்தவங்க ஜெயலலிதா. ஆனா ஜெயலலிதாவோட புகைப்படமோ எம்ஜிஆரோட புகைப்படமோ இந்த விழாவில் இல்லை. அதனாலதான் இந்த விழாவில் நான் பங்கேற்கல, ஆனா இதை நான் புறக்கணிக்கல அப்படின்னு ஒரு மழுப்பலான விளக்கத்தையும் செங்கோட்டையன் அளிச்சிருந்தாரு. இந்த விவகாரத்திற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் சந்திக்கவே இல்லை. இந்த நிலையில தான் ஜெயலலிதா பிறந்த நாள் விழா பிப்ரவரி 24 சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த விழாவுக்கு முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் என அனைவருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. ஆனா இதுலயும் என்ன பண்ணாரு செங்கோட்டையன்? பங்கேற்கவே இல்லை. இந்த விழாவையும் அவர் புறக்கணிச்சிருந்தாரு. இந்த விஷயம் அதிமுக வட்டாரத்துல மீண்டும் பூதாகரமா வெடிக்க ஆரம்பிச்சது. எடப்பாடி பழனிசாமி மீது செங்கோட்டையன் அதிருப்தியில் இருப்பதா அதிமுக வட்டாரங்கள்ல பரவலா பேசப்பட்டது. இது தொடர்பா செங்கோட்டையன் கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கு அவர் அதிருப்தியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லி விளக்கமும் கொடுத்திருந்தாரு. இதனையொட்டி ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் பங்கேற்ற ஒரு கூட்டம் நடைபெற்றது. அதுல அவர் முன்னிலையிலே அதிமுக தொண்டர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்ட நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிலையில தான் அதிமுக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணியின் மகனோட திருமணம் கோவையில பிரம்மாண்டமா நடைபெற்றது. இந்த விழாவில் பாஜகவோட அனைத்து தலைவர்களுமே பங்கேற்றிருந்தாங்க. இதுல செங்கோட்டையனும் கலந்துகிட்டு இருந்தார். ஆனா இதுல ஆப்சென்ட் ஆனது எடப்பாடி பழனிசாமி. அவர் பங்கேற்கல. அதனை ஒட்டி 10 நடைபெற்ற திருமண வரவேற்பு விழாவில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்றாரு. ஆனா எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை தவிர்ப்பதற்காகவே செங்கோட்டையன் தலையை காட்டிட்டு வேக வேகமா புறப்பட்டு சென்று விட்டாரு. இந்த விவகாரமும் எடப்பாடி பழனிசாமியும் செங்கோட்டையனும் மனக்கசப்புல இருப்பதை மேலும் மேலும் உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தது. இப்படி இருவருமே எதிரும் புதிருமா இருந்து வர இந்த நிலையில தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இதையொட்டி தலைமைச் செயலக வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்கல. அவர் ஸ்ட்ரைட்டா சட்டப்பேரவை கூட்டத்தில் போயிட்டு கலந்துக்கிட்டாரு. இதுவும் ஒரு பேசு பொருளா மாறியது. அதனை ஒட்டி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. ஆனா செங்கோட்டையன் இன்றைய தினம் பார்த்தோம் அப்படின்னா சபாநாயகர் அப்பாவுவை தனியா சந்திச்சு பேசியிருந்தாரு. இதுதான் இன்னைக்கு தமிழக அரசியல்ல மேலும் பரபரப்பை கூட்டியிருக்கு. இதையொட்டி தான் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிட்ட செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. செங்கோட்டையன் அப்பாவுவை தனியா சந்திச்சதற்கான காரணம் என்ன என்பது தொடர்பா செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி ரொம்பவே ஆவேசமா பேசினாரு. அதை அவர்கிட்டே கேளுங்க சார், அவர்கிட்ட கேட்டாதானே காரணம் தெரியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆவேசமா பேசினாரு. இங்க இன்னும் நிறைய பேர் வரல, அதனால கேக்குறீங்களா? நான் என்னைக்குமே யாரையுமே எதிர்பார்த்ததில்லை. நாங்க சுதந்திரமா செயல்படுற கட்சி. இங்க யார் வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் செல்லலாம். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான். வேற எந்த கட்சியும் எங்களுக்கு எதிரியே இல்லை
அப்படின்னு சொல்லி விளக்கம் கொடுத்திருந்தாரு. இந்த நிலையில இது தொடர்பா செங்கோட்டையனும் ஒரு விளக்கம் அளிச்சிருக்காரு. சபாநாயகர் அப்பாவுவை எதற்காக சந்தித்தார் என்பது தொடர்பா செங்கோட்டையனும் ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் வழங்க தான் நான் போனேன். சபாநாயகர் அறையில் இருந்த சுற்றுச்சூழல் அமைச்சரிடம் கடிதமும் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரும் விளக்கம் கொடுத்து முடிச்சிருக்காரு. எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே அதிமுகவில் முக்கிய பொறுப்புல இருந்து வர செங்கோட்டையன் தற்போது தனி பாதையில பயணித்துக் கொண்டு இருப்பது அதிமுக வட்டாரத்தில் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதற்கு முன்னதாக ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய தர்ம யுத்தத்தை நடத்தி பல மாற்றங்கள் அதிமுகவில் நடந்திருக்கிறத இந்தியாவே உற்று நோக்கியிருக்கும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வீழ்த்தணும், அதிமுக வெற்றி வாகை சூடணும் என்பதற்காக அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில சசிகலா, அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்டோர் பல முன்னெடுப்புகளை எடுத்துட்டு வராங்க. ஒரு புறம் பார்த்தோம் அப்படின்னா பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகி இருக்காங்க. ஆனா சமீப காலமா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கைகள்ல பாஜகவுக்கு பச்சை கொடி காற்ற விதமா தான் இருந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுக ஒன்று இணையணும் என்கிற ஒருபுறம் ஏறெடுக்கப்படுற முன்னெடுப்புகளும், மறுபுறம் எடப்பாடி பழனிசாமி மீது அதிருப்தி தெரிவித்து செங்கோட்டையன் தனி வழியில் பயணிப்பதும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை நாம பொறுத்திருந்துதான் பார்க்கணும். ஒருவேளை செங்கோட்டையன் அதிமுகவில் பயணிப்பாரா, இல்ல வேறு அணி மாறுவாரா, இல்ல எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி.